அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே. அதே மாதிரி தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி. கேட்ட நட்சத்திரம் 8:26க்கு மேல் மூல நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் காலையில் 8:26 ரிஷபராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை, அப்புறம் 8:30 10:30 வரை. இப்போது இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் ஐட்டம் பைனாப்பிள் ஜூஸ் அல்லது சுகர்கேன் ஜூஸ். நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ, பிளாக், பர்பிள் கலர். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்வோம். இப்போ திருவாதிர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பொருள் ஈட்டுவதில் வல்லமை படைத்தவராய் விளங்குவார். அவருக்கு எப்படி காசு சம்பாதிக்கணுங்கிற சாமர்த்தியம் நன்றாக தெரியும். சகோதர சகோதரிகளால் மிகுந்த பற்று பாசம் உடையவராக இருப்பார். அதே மாதிரி ஆடை அணிகலன் வகைகளில் மேம்பாடு உடையவராக இருப்பார். நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும். புது புது துணிகளே புது ட்ரெஸ்ஸுகளை அணிவார். நகைகளை கூட அதே நல்ல முறையில் உபயோகப்படுத்தி கொள்பவராக இருப்பார். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு, நிலம், வாகனம் அந்த யோகம் பெற்றவர். அப்போ வீடு வாகனங்கள்லாம் நல்லபடியாக அமையும். உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு உடையவர். ஸோ படிப்பில் வல்லவர். அதாவது புத்திர புத்திரிகளால் தாழ்ச்சி அடைபவர்களாக இருப்பார். அவங்களுக்கு வில்லன் வெள்ளி யாருன்னா குழந்தைகள் தான். அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால் இவரது புகழுக்கு சற்று களங்கம் உண்டாக வாய்ப்பு இருக்கும். இளம் பெண்கள் காரணமாக பொருள் இழப்பவராக இருப்பாள். பெண்கள் சகவாசத்தினால வாலிப வயசில் கொஞ்சம் பொருளை அழித்து விடக்கூடியவராக இருப்பார். இந்த பாதம் முதல் பாதி, அதாவது முதல் பாதத்தில் முதல் பாதியில் பிறந்தவர்கள், அதாவது அவங்க வாழ்வில் நல்ல சந்தோஷம் அடைபவராக இருப்பார். பிற்பகுதியில் பிறந்தவங்க மனைவியரோட சண்டை சச்சரவு பண்ணி துன்பம் எப்பவும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படும் வகையில் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேஸ்ம ராசிக்கு ஆத்ம பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆத்ம பலம் அதிகரிக்கிறது. தினசரி நீங்கள் சூரிய வணக்கம் செஞ்சுட்டு வர இன்னும் ஆத்ம பலம் அதிகரிக்கும், பலப்படும். இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த பூர்வீக சொத்துக்கள் அது பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு செட்டில்மெண்ட்டாக அதில் சேருகின்றன. உயர்கல்வி கற்போருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது. அவர்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே மகிழ்ச்சிகரமாகவே நடக்கிறது. அடுத்து ரிஷபராசி. வீடு நிலம் வாங்கிறதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லாக செல்கின்றது. இவங்களுக்கு அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கூட நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக செல்கிறது. புதுசாக துணி, நகை, நட்டு, ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகின்றது. அடுத்து மிதுன ராசி. ஒரு இடமாற்றம் உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நன்மை ஏற்பட போவதில்லை. அதனால் அதை தவிர்த்து விடுவது உத்தமம். ஓரளவு வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையோடாக செல்லுங்கள். ஏன்னா சிறு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனாலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. அடுத்து கடகராசி. அரசியலில் உள்ளவங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடைப்பது. இப்போ உங்கள் அரசியல் கட்சியில் பெரிய ஆட்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு போஸ்ட்டு போட்டாச்சுப்போ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கைக்கு சேர தாமதம் ஆகிறது.
மெடிசன் அல்லது வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கைக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவி மத்தியில் சிறு மனத்தாங்கல் உண்டாகிறது. மக்களால் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகின்றார்கள். அவங்களோட டென்ஷன் அதிகரிக்கிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்கள் வந்து நண்பர்கள், உறவினர்கள் இரு சாரார்பாலும் நன்மைகள், உதவிகள் கிடைக்கின்றன. நண்பர்களாலும் சரி, உறவினர்களாலும் சரி, நல்ல விரோதிகளாலும் சரி உதவிகள் கிடைக்கின்றன. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடுகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த சூழ்நிலையில் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியை தயாராகியிருந்தாங்க. அடுத்து கன்னிராசி. வெளியில் வந்து 1000 பிரச்சனை இருந்தால் கூட வீட்டில் வந்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. உங்களுக்கு வந்து குடும்பத்தினரின் உதவியும் ஆதரவும் இருந்து வருகிறது. வீண் அலைச்சல், பொருள் சேதம் ஆஸ் யூஸ்வல் உண்டாகிறது. ஆனால் உத்தியோகத்தில் வந்து சிறு பிரச்சனை, அதனால் மனக்கவலை அதிகரிக்கிறது. பட் பயப்பட தேவையில்லை, எதுவும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களிடம் உண்டு. அடுத்து துளாராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது. மெயினாக அதுதான் தேவை. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு வந்து நல்ல செய்தி வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. அதே மாதிரி வந்து பணத்தட்டுப்பாடு மாத்திரம் எப்படின்னா கூட, கடன் எவ்வளவு இருந்தால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் பணவரவு வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் செய்து விடுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஃபைனான்ஸ் பணவரவு வந்து கொண்டே இருக்கிறது. இளநீர், மோர் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உடம்புல வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது. வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். அடுத்து விருச்சிக ராசி. மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகள் நீங்குகின்றன. அந்த டென்ஷனுங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நன்றாக இருந்து கொள்கிறது, நல்லபடி நடந்து கொள்கின்றார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. எந்த காரியமாக இருந்தால் கூட அதில் வந்து அதிக அலைச்சலுக்கு பிறகு தான் நடக்கிறது. அதே மாதிரி இன்றைய ஒரு பிரச்சனை வந்து அலைச்சலுக்கு பிறகு கைகூடுகிறது. இந்த ஒரு காரியம் திருட்டு நடக்க வாய்ப்புள்ளது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல விதமாக நடந்து கொண்டு விட்டால் மனவீடம் மீன் மனத்தாங்கலை தவிர்க்கலாம். இல்லையேல் மனத்தாங்கல் உண்டாக வாய்ப்புள்ளது. கடன் தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. பட் டோன்ட் கேர், அதை பற்றி நீங்கள் சட்டை பண்ணுவது இல்லை. அடுத்து மகர ராசி. தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அரசாங்க லோனு எதுவும் இருந்தால் வட்டியை வந்து ஒழுங்காக இஎம்ஐ கட்டிடுங்க. அதனால் வந்து பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது. தந்தையின் உடல்நிலை அது மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். கணவன் மனைவி தற்காலிக பிரிவு உண்டாகின்றது. அடுத்து கும்பம். குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் தேக்க நிலையே உண்டாகிறது. நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து உதவி எதுவும் வந்து சேரவில்லை. பிரயாணத்தின் மூலம் நன்மையே எதுவும் ஏற்பட போவதில்லை. ஸோ பிரயாணங்கிறதே ஒரு வேஸ்ட் இப்போதைக்கு. அடுத்து மீனராசி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை மிகவும் வலுப்பெற்றுகிறது. வேண்டாத செலவுகள் கட்டுப்படுவதனால் பண சேமிப்பு உண்டாகின்றது. மேலும் உங்களிடம் அன்பும் ஆதரவும் காட்டுகின்றனர். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருகிறது. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது வந்து கோச்சார ரீதியாக பலன்களை, இன்றைய பலன்களை பார்த்தோம். இன்னும் விரிவாக வருஷ பலனோ, லைஃப் லாங் பலனோ, அல்லது எந்த துறையில் போவது, என்ன செய்வது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு உரையாடுங்கள். உங்களது சந்தேகம் எல்லாம்
தீர்த்து நல்ல பலன்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவது, எப்படி என்னென்ன பரிகாரம் செய்வது என்பதை விளக்கமாக எடுத்து கூறுகிறோம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.